துணை ஜனாதிபதி தேர்தல் பாஜக கூட்டணிக்கு எதிர்பார்த்ததை விட அதிக வாக்குகள். இந்தியா கூட்டணிக்கு ஷாக். துணை ஜனாதிபதி தேர்தலில் எதிர்பார்த்தது போலவே ஆளும் பாஜகவின் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் CP ராதாகிருஷ்ணன் வெற்றி பெற்றுள்ளார். எதிர்க்கட்சிகளின் சார்பில் நிறுத்தப்பட்ட சுதர்சன் ரெட்டிக்கு 315 வாக்குகள் கிடைக்கும் என்று ஜெயராம் ரமேஷ் வாக்குப்பதிவு முடிந்ததும் கூறினார். ஆனால் அதைவிட 15 வாக்குகள் குறைவாகவே சுதர்சன் ரெட்டிக்கு கிடைத்துள்ளது. இதன் மூலம் இந்தியா கூட்டணி கட்சிகளின் எம்பிக்களில் சிலர் கிராஸ் ஓட்டிங் போட்டிருப்பது தெரியவந்துள்ளது. இது இந்தியா கூட்டணி கட்சிகளுக்கு அதிர்ச்சியை கொடுப்பதாக அமைந்துள்ளது. நாட்டின் 2வது மிக உயர்ந்த அரசியலமைப்பு பதவியாக துணை குடியரசுத் தலைவர் பதவி உள்ளது. துணை ஜனாதிபதி என்றும் அழைக்கப்படும் இந்த பதவியில் இருப்பவர்தான் ராஜ்யசபா தலைவராகவும் இருப்பார். இத்தகைய முக்கியத்துவம் வாய்ந்த இந்த பொறுப்பை வகித்து வந்த ஜெகதீப் தன்கர் கடந்த மழைக்கால கூட்டத்தொடரின் போது ராஜினாமா செய்தார். இதையடுத்து துணை ஜனாதிபதியை தேர்வு செய்ய தேர்தல் அறிவிக்கப்பட்டது. இந்த தேர்தலில் நாடாளுமன்ற எம்பிக்கள் மட்டுமே வாக்களிக்க முடியும். இன்று தேர்தல் நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்த நிலையில் ஆளும் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் தமிழகத்தைச் சேர்ந்தவரும் மகாராஷ்டிரா மாநில ஆளுநருமாக இருந்த CP ராதாகிருஷ்ணன் அறிவிக்கப்பட்டார். எதிர்க்கட்சி கூட்டணியான இந்தியா கூட்டணி சார்பில் தெலங்கானாவைச் சேர்ந்த உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி சுதர்சன் ரெட்டி அறிவிக்கப்பட்டார். துணை ஜனாதிபதி தேர்தலில் எதிர்க்கட்சிகளும் வேட்பாளரை அறிவித்ததால் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள News 10 தமிழ் சேனலை பின்தொடருங்கள்.